பாதம் போற்றி அவர்கள் இந்த அமுதான தமிழை போற்றி இயல் இசை நாடக மன்றம் முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்கின்ற அந்த மன்றத்தின் சார்பாக இங்கே நடைபெறுகின்ற இந்த தமிழிசை விழாவை சற்று முன்னர் தலைமையுரையாற்றி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த அறப்பணிச் செல்வர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களே, இந்த நாட்டிலே தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் குறிப்பாக இளம் சிறார்களை வளர்ப்பதிலும் தன்னை வார்த்தெடுத்த அருமைக்குரிய ஐயா முரசு நெடுமாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஊட்டுகின்ற வகையிலே திகழ்கின்ற ஐயா ராமச்சந்திரன் அவர்களே, ஐயா சண்முகநாதன் அவர்களே, நம்ம எல்லாம் இங்கே மகிழ்விப்பதற்காக வந்துள்ள ஐயா மதிராசன் அவர்களே, அடுத்து இங்கே உரையாற்றவிருக்கின்ற என்னுடைய அருமை இளவல் திருமா வளவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயல் இசை நாடகத்தை பற்றி நான் அதிகமாக ஒன்றும் சொல்வதற்கில்லை, நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஆகவே என்னுடைய அருமை இளவல் திருமாவளவன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே உங்களிடத்திலே நான் கூற வேண்டும். அவர் சில காலம், நினைக்கிறேன் ஒரு 3 மாத காலம் என்னுடைய மாணவராக திருக்கோட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே பயிற்சி பெற்றார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அவரை எனக்கு நன்கு தெரியும். குறிப்பாக என்னுடைய இளவல் அண்ணாதுரை, என்னோட உடன் பிறந்த இளவல், உடன்பிறவாக இளவல், அவரோடு நெருங்கிய நண்பராக இருந்து தமிழ் சார்ந்த இயக்கங்களில் குறிப்பாக தமிழ் நெறி கழகத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அறத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற ஒருவர் ஆவார். சற்று முன்னர் ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட நம்முடைய திருக்குறள் திருமுறைகள் இவற்றை படித்தாலே ஒருவர் வாழ்க்கையிலே முன்னேறிவிடலாம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவர் கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது, முழுமையான கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது அதை 4ஆக குறிப்பிடுவார்கள். ஒன்று உடல் பலமாக இருக்க வேண்டும், இன்னொன்று நல்ல உணர்வோடு இருக்க வேண்டும், அடுத்து உளம் அது சிறப்பாக இருக்க வேண்டும், கடைசியாகத்தான் அறிவாற்றல். அறிவு, உடல், உளம், உணர்வு, இந்த 4 கூறுகளை கூறுவார்கள். இதுதான் ஒரு முழுமையான கல்வியை பெற வேண்டும் என்று. இன்று பலர் நாட்டிலே சிறந்து விளங்குகின்றார்கள், கல்வியில் மிக சிறந்து விளங்குகின்றார்கள், ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறுவதில்லை. ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கின்றால், ஆனால் அவர் குறுக்கு வழியிலே பணம் சேர்த்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பதால் அவர் வாழ்க்கையிலே மிகவும் மோசமான நிலைமைக்கு வந்து விடுகின்றார். ஆனால் ஒரு சிலர் அறிவாற்றலோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல உணர்வு நிலையில் இருப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குகின்றார்கள். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஐக்யூ என்று சொல்வார்கள். அது அறிவாற்றலை பொறுத்தது, இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க. அடுத்து இக்யூ என்பது சொல்வது உணர்வு, இமோஷன். எந்த நிலையிலும் அவர்கள் தடுமாறாத நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் இன்று நாட்டில் பல பேர் நிறைய கருத்துக்களை வெளியில் சொல்லுகின்றார்கள். நிறைய கருத்துக்களை, குறிப்பாக இந்த புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடித்து கொண்டு அவங்க புகை வைத்துக்கொண்டு புகைப்பிடிக்காதே, அது உடம்புக்கு கெடுதி என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அதன்படி நடப்பதில்லை. அதுபோன்று தான் தமிழ் பள்ளிக்கு செல்ல வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தமிழ் பள்ளிக்கு அனுப்புவதில்லை. அந்த வகையில் நான் மிகவும் மகிழ்கின்ற ஒன்றாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். என்னுடைய உடன்பிறப்புகள் மொத்தம் 11 பேர் என்னோட சேர்த்து, நான் முதலாமாக நாங்கள் 11 பேரும் தமிழ் பள்ளியில் படித்து இன்று 5 பேர் பட்டதாரிகளாக குடும்பத்தில் இருக்கோம். தமிழ் பள்ளியில் படித்து பட்டதாரிகளாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது தமிழுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் அஸ்ட்ரோ வானவெளியில் எங்களை இந்த உலக தாய்மொழி தினத்தன்றைக்கு பேசுவதற்காக என்னுடைய தம்பி திரவியம் அவர்களை அழைத்திருந்தார். அவர் செல்ல முடியாத நிலையில் இன்னொரு தம்பி அண்ணாதுரையை அழைத்தார்கள். அவரும் செல்ல முடியாத நிலையில் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது நாங்கள் சென்றவுடன், சார் உங்கள் குடும்பத்தை விட்டால் வேறு யாரும் இல்லையா சார் இந்த நாட்டில் தமிழை பற்றி பேசுவதற்கென்று? நான் சற்று முன்னர் ஐயா முரசு அவரிடம் அவர் கூறுகின்ற பொழுது நான் மகிழ்வோடு ஒன்றை அவரிடம் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாட்டிலே தமிழ் வாழ்கின்றது, வளர்கின்றது. அதற்காக பலர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளதோடு
தங்களுடைய பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை வந்து நம்ம வற்புறுத்தி செய்யாமல் அவர்களே இயல்பாக ஈடுபடுகின்ற வகையிலே நடைபெற வேண்டும். அந்த வகையில் இந்த இயல் இசை நாடக மன்றத்தின் முக்கிய தூண்களாக திகழ்கின்ற இளவரசு அவர்கள், ஐயா முரசு அவருடைய, அடுத்து நம்முடைய இங்கே வரவேற்புரை ஆற்றி மகிழ்வித்த அள்ளிமலர், அவங்க என்னுடைய மாணவி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என்னுடைய மாணவி, அவர்களும் இந்த நிலையில் இடம்பெறுகின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு ஆசிரியர் தான் தன்னுடைய மாணவர்கள் தன்னை விட சிறந்து விளங்குகின்ற பொழுது அதை கண்டு பெருமை அடைவார்கள். அந்த நிலையில் என்னுடைய மாணவர்கள் பல பேர் சிறப்பான நிலையில் இருப்பதில் கண்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அதில் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர். அவர் நம்ம நாட்டில் வந்து இந்த தமிழ் கலைச்சொல்லை உருவாக்க வேண்டும் என்று இந்த தேவான் பாசாடான் புஸ்தக அது போன்று ஒரு தமிழ் காப்பகம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று ஒன்று உருவானதற்கு பல பேர் உழைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அது உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த கலைச்சொல்லுக்கு பொறுப்பாக நான் அதனுடைய நல்லுரையாளராக இருந்தேன், ஒரு ஆலோசகராக. அதனுடைய அதற்கு தலைவராக திருமாவளவன் அவர்களை நியமித்திருந்தார்கள். அப்பொழுது அதற்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அவர் மேல் கொண்ட காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது அவருடைய உண்மையான திறமையை பற்றி தெரியவில்லை, அல்லது தங்களுக்கு அவர் அளவுக்கு திறமை இல்லை என்ற நிலையிலே இருந்தவர்கள். அதனால் சில முட்டை கடிதத்தை எல்லாம் அவர்கள் போட்டார்கள். அவர்கள் போடுகின்ற பொழுது அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அவர் வந்து இறை நம்பிக்கை அற்றவர், இறை நம்பிக்கை இல்லாதவர். நம்முடைய முக்கிய கோட்பாடு ருக்கு நகராவுடைய முதல் கோட்பாடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல். அந்த நம்பிக்கைக்கு எதிரானவர். அவரை அந்த குழுவால் நியமித்தால் அவரால் நாட்டில் வந்து சிக்கல் வரும் என்று எல்லாம் குறிப்பிட்டு அதை பார்க்கின்ற பொழுது எனக்கெல்லாம் மிகவும் வேதனையாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அப்பொழுது குறிப்பிட்டார்கள். ஆனால் அண்மையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னதாக தமிழ் நுட்பவியல் 10,000 சொற்களை கொண்டு ஒரு அருமையான கலைச்சொலை உருவாக்கி இருக்கின்றார் திருமாவளவன் அவர்கள். ஆகவே அப்பொழுது கல்வி அமைச்சில் உள்ள ஒரு முக்கியமான ஒருவர் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது நான் சில உண்மை சம்பவங்களை இங்கே உங்களிடத்தில் பரிமாறி கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொள்கின்ற பொழுது அவர் கேட்டார், சார் நீங்கள்லாம் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கீங்க, உங்களை போன்றவங்களை நியமித்திருக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவரோட பேரை சொல்ல நான் விரும்பவில்லை, அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மேடையில் என்னையும் திருமாவளவனை அழைத்து இந்த கலைச்சொல்லை பற்றி ஆய்வு சொன்னீங்கன்னா நிச்சயமாக என்னை விட அவர் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல் உங்களை விட அவர் சிறப்பாக செய்வார் என்று சொன்ன அவர் வந்து அதிலிருந்து என்னிடத்தில் பேசுவதை துண்டித்து கொண்டார். கல்வி அமைச்சர் முக்கியமான பணியில் இருந்த ஒருவர். ஆகவே ஆனால் நான் சற்று முன்னர் சொன்னது போன்று நாம் திருக்குறள், திருவாசகம் அல்லது திருமுறைகள் எல்லாம் படிக்கின்றோம். அது படிப்பதற்கு மட்டும்தானா? இப்போ நன்றி ஒருவருக்கு செய்த கால நன்றி என்று மறக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று சொல்கின்றோம். நம்ம நாட்டில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. கல்வி துணை அமைச்சராக இருந்த திரு கமலநாதன் அவர்கள், அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மலாய்க்காரர், அவருடைய மனைவி வந்து ஆசிரியை, அவரை பார்க்க போனாங்க. பார்க்க போகின்ற பொழுது அவர்கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்க, தன்னுடைய மனைவிக்கு வந்து பள்ளி மாறுதல் கேட்டார். அவர் நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு இந்த மாற்றம் கிடைக்கவில்லை. அவர் என்ன செய்ய, நேராக போயிட்டு அவரை குத்திட்டார். யார்? கமலநாதன் துணை அமைச்சரை வந்து அவர் வந்து குத்திட்டார். குத்தின பிறகு ஒரு போராட்டம் வந்தது. நம்மளோட பல பேர் வந்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க. கமலநாதன் வந்து என்ன சொன்னால் அவர் திரும்ப அடிச்சிருக்கணும், ஏதாவது செய்திருக்கணுன்ட்டு. பிறகு ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அந்த குத்தினார் அளவா அவருடைய தகப்பனார் கமலநாதன் அவர்களை பார்த்து, அமைச்சரை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். என்னுடைய மகன் செய்த தவறுக்காக நான் மன்னிக்கிட்டேன். நம்ம பாட்டு கேட்குறோம், மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலடான்ட்டு. அவர் கமலநாதன் அவர்கள் மன்னித்துட்டார். மன்னித்த பிறகு பல பேர் வந்து நாட்டில் வந்து கமலநாதன்லாம் வந்து தமிழ் துரோகி, ஒரு மலாய்க்காரன் வந்து அவனை குத்திட்டான், அவர் மன்னித்துட்டார். ஆனால் நம்ம வந்து படித்தமிழ், திருக்குறள் படித்தமிழ், அது என்ன சொல்லியிருக்கு? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? இதை மன்னிக்கிறதுல என்ன தவறு என்று பார்க்க வேண்டும். அதுபோன்று தான் இந்த திருக்குறள் இதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அதை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்வது மிக மிக முக்கியம். அதனை திருமாவளவன் அவர்கள் அற்புதமாக செய்கின்றார். தன்னுடைய பிள்ளையை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார். 2 பெண்கள், 2 பேரும் மருத்துவராக இருக்கின்றார்கள். நல்ல தமிழ் பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டியுள்ளார்.
அவர் நல்ல இறை ஒழுக்கம் உள்ளவர் என்பதில் எனக்கு நிறைவான. அவர் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஒரு உரையாற்றுகின்ற பொழுது அந்த உரையை நான் பார்த்தேன். அருமையான சமய நம்பிக்கை, அருமையான இறை இறை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மற்றோட மகிழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி காண்பது, ஒழுக்கமாக வாழுதல், அதுதான் மிக மிக முக்கியம். அதனை அற்புதமாக செய்கின்ற மனிதராக அவர் இருக்கின்றார். அவருடைய கட்டுரையை உங்களை போன்று நானும் இங்கே கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பினையும் வாழ்த்தினையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என் தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரன்பும் பெருமதிப்புக்கும் பெருந்தகமைக்கும் உரிய இன்றைய இந்த விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற இயலிசை நாடக மன்ற தலைவர் ஐயா சிங்காரவேல் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை அளித்து நான் வருகின்ற வேளையிலே இங்கு திறப்புரை நிகழ்த்திய இந்த நாட்டில் தலைச்சிறந்த அறப்பணி வேந்தர் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற எம்முடைய மதிப்பிற்கும் மாண்புக்கும் உரிய, அதற்கு முன்னால் அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு, அதை சொன்னால் தான் பலருக்கும் தெரியும், செந்தமிழ் செல்வர். செந்தமிழ் செல்வர் ஐயா ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களே, சற்று முன்பு என்னை இங்கு ஆற்றுப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய கல்லூரி ஆசான், பெருமைக்குரிய மலாயா பல்கலைக்கழகத்தில் விரிவுரைஞரும் கூட ஐயா மன்னர் அவர்களே, இந்த நாட்டில் நான் சிறுவனாக இருந்த காலம் தொட்டு மலேசியாவில் பாப்பாவின் பாவலர் என்று சொன்னால் அவர் ஒருவர்தான். இன்று இந்த மலேசிய திருநாட்டில் தனித்ததொரு இடம் பெற்று என்றென்றும் வரலாற்றில் பேசப்படுகின்ற அளவீட்டில் நிலை நின்று கொண்டிருக்கின்ற முதுமுனைவராகவும் மூத்த பேரறிஞராகவும் எம்பென்றோரால் போன்றோரால் என்றென்றும் மதிக்கப்படத்தக்கவராகவும் வீற்றிருக்கின்ற பெருமைக்குரிய முதுபெரும் பாவலர் ஐயா முரசு நெடுமாறனார் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை அளித்திருக்கின்ற உலகளாவிய அறிமுகம் பெற்ற பாடகர் ஐயா டிஎல் மகாராஜன் அவர்களே, ஏனைய பெரியோர்கள் இங்கு பலர் இங்கு வந்திருக்கின்றீர்கள். அப்பெருமக்களுடைய பெயர்களெல்லாம் எனக்கு தெரியாது. வந்திருக்கின்ற அனைவரையுமே நான் பெருமைக்குரியவர்களாக கருதி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். நான் கட்டுரையாகவே வழங்கி இருக்கின்றேன். நேரத்தை கருதி இந்த கட்டுரையில் சில பகுதிகளை படித்து நான் விளக்கலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு முன்பதாக தமிழிசையை மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் சொல்லுகின்ற அளவுக்கு அதை நான் அறிந்தவனே ஒழிய அது தொடர்பான திறனை பெற்றவன் அல்லன் என்பதை முதலில் நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை நான் உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் இசை தொடர்பான திறன் பெறுவது என்பது வேறு, இசை சார்ந்த செய்திகளை அறிந்திருப்பது என்பது வேறு. நான் இசை சார்ந்த செய்திகளை அறிந்திருப்பவன், ஆனால் அதில் ஆழமான திறன் பெற்றவன் அல்ல. இங்கு வீட்டிருக்கின்ற பெரும் இசை அறிஞர்கள், இசை ஆர்வலர்கள், இசை நுட்பர்கள் வீட்டிருக்கின்ற அவைகளே என் போன்றோருடைய செய்தி சில வேளை கூறியது கூறலாக அமைந்து விடலாம். அதற்காக முன்பதாகவே நான் பொறுத்தருள விழைந்து இந்த செய்தியை சொல்லுகின்றேன். தமிழ் இசை விழா என்று நாம் இந்த விழாவுக்கு பெயர் சூட்டியிருக்கின்றோம். தமிழ் என்பது இயல்பாகவே முப்பகுப்புகளாக அந்த மொழியோடு இயைந்திருக்கின்ற ஒரு முதுபெரும் தொன்மொழி, உயர்தனி செம்மொழி என்றுதான் நம்முடைய சான்றோர்கள் பெரியோர்கள் பண்டை நாள் தொட்டு கூறி வருவார்கள். மொழிஞாயிறு ஞா தேவனைய பாவாணர் அவர்கள் தமிழை உயர்தனி செம்மொழி என்று கூறுவார். த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்ற ஒரு தனி நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்.
கால்டுவல் உயர்தனி, இது செம்மொழி என்று கூறியவர் கால்டுவல், த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று கூறியவர். இதனை செம்மொழிக்குரிய தகுதிக்குரிய ஒரு மொழியாக அறிவிக்க வேண்டும் அதிகாரப்படியாக என்று சொல்லி பரிதிமாற் கலைஞர் அவர்கள் அவருடைய காலந்தொட்டு அதற்காக போராடி வந்தவர்கள். முகாமியானவர் பரிதிமாற் கலைஞர் அவர்கள், சூரிய நாராயண சாஸ்திரி. எனவே இந்த செம்மொழி எவ்வளவு செவ்வையான அறிவார்ந்த நுட்பமான மொழி என்பதற்கு அதனுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய இசை ஓர் அடிப்படை. இசை என்ன தனித்திருக்கிறதா தமிழ் மொழியை விட்டு என்றால் இல்லை, அது மொழியோடு இயைந்தது. எனவே தான் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அந்த வரிகளும் அதை தான் கூறுகிறது. மொழியோடு இயைந்தது இசை, இலக்கணத்தோடு இயைந்தது இசை. இந்த இசை கூற்றினை நாம் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டுமானால் இன்று அண்மை காலத்தில் அல்லது வெறுமை பத்திமை இலக்கிய காலத்தில் மட்டும் அடிப்படையாக தொடங்க முடியாது, சிலப்பதிகார காலத்தில் மட்டுமே நாம் வைத்து தொடங்க முடியாது. நாம் 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் முந்தி சென்று தொல்காப்பியத்திலிருந்தே நாம் தொடங்க வேண்டும். தமிழ் மொழியிலே ஒவ்வொரு ஒலிக்கூறுக்கும் கால அளவு உண்டு. இந்த கால அளவை மாத்திரை என்று சொல்வார்கள். இந்த கால அளவு சொல்கின்ற பொழுதே அது ஒலிப்பதற்கு எடுக்கக்கூடிய கால அளவு. அந்த கால அளவு என்றாலே அதற்குள்ளே இசை நுட்பமும் அந்த ஒலிக்கூற்றினுடைய நுட்பமும் அமைந்து விடுவதை நாம் காணலாம். தமிழ் இலக்கணம் நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் எழுத்தெனப்படுப முப்பத்தென்ப என்று அந்த முதற் நூற்பா மரபு பாவிலே வருகின்ற பொழுது முதற் நூற்பா சொல்கிறது. எழுத்து என்று சொல்லப்படுவன 30 தான். அந்த எழுத்து என்றால் என்ன பொருள் என்று கேட்டால் எழுகின்ற ஒலி அல்லது எழுகின்ற ஓசை என்று தான் கூறுவார்கள். நாம் எல்லாம் கருதுவது எழுத்து என்றால் கையால் எழுதுகிற வரிகள் என்று கருதுகிறோம். அதற்கு இன்னொரு பொருள், ஆனால் மூலப்பொருள் ஒலி என்பதுதான். ஒலி இல்லை என்றால் மொழி இல்லை, ஒலியோடு இயைந்தது. எனவே இந்த மொழியை கட்டமைக்கின்ற பொழுது, எழுத்துக்களை கட்டமைக்கின்ற பொழுது குறில் 1 மாத்திரை அளவு, நெடில் 2 மாத்திரை அளவு என்று தான் கால அளவு எடுக்கும். மூவளவு இசைக்கின்ற என்று தொல்காப்பியத்திலே ஒரு வரி சொல் ஒரு தொடர் வரும். ஒரு தனி எழுத்து மூவளவு இசைத்தல் இல்லை என்று சொல்லுவார். 1 மாத்திரை 2 மாத்திரை தான் மூவளவு இசைக்காது என்றால் 3 மாத்திரை அளவு இசைக்காது. ஆனால் 3 மாத்திரை அளவு இசைக்கின்ற தொடர்கள் பல இடங்களிலே எங்கே வரும் என்றால் செய்யுள்களே வரும், மக்கள் வழக்கிலே வரும். அப்படி வளர்க்கின்ற பொழுது மாத்திரை கூடி ஒலிக்கும். அதை இசைத்தல் என்று தொல்காப்பியத்திலே கூறுகிறார் தொல்காப்பியர். உலகின் தொன்மொழியாய் மூத்த முதுமொழியாய் விளங்கும் நம் அன்னை தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் பண்டை நாள் தொட்டே வழங்கப்படுவதை நாம் அறிவோம். அந்த மொழிக்குள்ளே அந்த அடிப்படை கூறு இருக்குது. எந்த மொழிக்கும் இப்படி 3 பகுப்பாக யாரும் சொல்வது கிடையாது. சொல்லியிருக்காங்களா? சீனத்தை முச்சீனம்னு யாரும் சொன்னதுண்டா? நம்ம நாட்டு மலாய் மொழியை மும்மலாய் அப்படின்னு சொன்னதுண்டா? ஆங்கிலத்தை மூவாங்கிலம் யாரும் சொல்லதுண்டா? கிடையாது. தமிழைத்தான் முத்தமிழ் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அதற்குள்ளாகவே அந்த இசைக்கூறும் அடங்கி இருக்கின்றது. முத்தமிழில் ஒரு தமிழே இசைத்தமிழ். அப்படி இசைத்தமிழ் என்று சொல்கிற கருத்தியல் என்பது தமிழோடு அது இயைந்திருப்பது என்ற பொருளை காட்டுவது முப்பகுப்பில் அது ஒரு கூறாக இருக்கிறது. ஆனால் தமிழ் இசை என்று சொல்வதற்கான பொருள் வேறு. இந்த ரெண்டுக்கு என்ன பொருள் வேறுபாடு? இசைத்தமிழ் என்று சொல்வதற்கும் ஒரே 2 சொற்களை இடமாற்றி வைக்கின்றோம். ஒன்று இசைத்தமிழ், இன்னொன்று தமிழ் இசை. அத்தகு இசைத்தமிழ் காலத்தால் ஏற்பட்ட பல்வேறு தாக்கத்தால் வடிவிழந்து கிடப்பதை உணர்ந்தே அதனை மீட்கும், இதுதான் அது நுட்ப பொருள், இதனை மீட்கும் வேணவாவில் தமிழிசை என தனித்து சுட்டும் பணியை தமிழியல் தமிழிசை அறிஞர் செய்வாராயினர். இந்த தமிழியல் தமிழிசை அறிஞர் தமிழிசைன்னு சுட்ட முற்பட்டாங்க. எப்பொழுது? தமிழ் இசை, தமிழில் இசை இல்லை, தமிழில் பாட முடியாது, அதற்குரிய மொழி தமிழ் இல்லை, தமிழில் பாடினால் அது துக்கடா பாட்டு, ஐயாவுக்கு தெரியும் என்று கருதி ஓரங்கட்டிய ஒரு நிலை இருந்தது. இழித்தும் பழித்தும் பேசிய நிலையில் இருந்தது. இப்போ கூட அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம TM கிருஷ்ணா அதுக்காக பொங்கி எழுந்தார் இல்லைங்களா? அவர் பொங்கி எழுந்தார். அந்த வகுப்பில் இருந்து கொண்டே அவர் துணிந்து வந்து குரல் கொடுத்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருந்தது. தமிழிசைக்காக மேடையில் நான் படிப்பேன் என்று சொன்னார். இந்த சாரத்தை லுங்கியை கட்டி கொண்டு கூட படித்தார். ஒரு புரட்சிகரமான முயற்சியை அவர் செய்தார்.
அவர் இசையாமோ அவமானப்படுத்தி விட்டார்களாம் கூறினார்கள். அந்த அளவுக்கு எதிர்த்து வருவதற்கான முதன்மை காரணம் என்னென்னா, அதை மீட்டெடுக்கணுன்ற உணர்வு தான். தமிழ் இல்லை, தமிழில் பாட முடியாது, தமிழில் இசை இல்லை என்று அவமதிப்பு செய்த நிலையிலே, இல்லை இது தமிழ் இசை, தமிழில் பாட முடியும், தமிழில் அதற்கான நுட்பங்கள் உள்ளன, அதற்காக போராடி இருக்கிறார்கள், அதற்கான பல பாக்கள் உள்ளன என்று நிலைநிறுத்துகின்ற பெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் எழுந்தது. அதை யாராலும் வரலாற்றில் மறுக்க முடியாது. இசை தமிழில் இருத்தலே தமிழுக்கு நலம். தமிழ் நலம் பற்றி பேசுகிறோம். ஐயா குறிப்பிட்டார், 10,000 சொற்கள் அளவு நான் தொகுத்து மிக அண்மையிலே கடந்த 2ஆம் திங்கள் வழங்கி சோமாரங்கத்திலே நூல் வெளியீடு செய்தேன். கலைச்சொல் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பும் தமிழ் உணர்வாளர்களுக்கு உண்டு. ஏன்னா அது தொடர்பான அறிவை நான் பெற்றிருக்கிறேன். என என் வாழ்நாள் காலத்தில் அந்த அறிவை பயனுடைய ஒன்றாக தமிழ் நலன் கருதி நான் செய்தாக வேண்டும். பையன் முரசு நெடுமாறனார் அவர்கள் எடுத்துக்கொண்டால் இன்ன வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். இன்றளவும் அவர் அகவை முதிர்ந்த காலகட்டம் அவர் கை ஓயவில்லை, அவருடைய அறிவு ஓயவில்லை, அவருடைய நெஞ்சம் ஓயவில்லை. இன்றளவும் தமிழ் என்று அதற்காக துடித்து அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் உள்ளத்திலே ஏய்ந்திருக்கிற ஆழமான தமிழ் உணர்வு, தமிழை காக்க வேண்டும் என்ற தமிழ் நலன் கருதுகின்ற அந்த சிந்தனை, அந்த காப்புணர்ச்சி, அதே அந்த அவர் வழி வந்த எம்போன்றோர் தமிழை நிலைநிறுத்த வேண்டும், காக்க வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது அந்த அறிவை பெற்ற எம்போன்றோர் தமிழில் சொல்லில்லையே, தமிழில் இதற்கு சொல்லில்லையே என்று பலரும் கூறுகின்ற பொழுது, அல்லது பொருத்தமான சொற்பாட்டை கலைச்சொல்லை உருவாக்க இயலாத ஒரு சூழலில் பொருந்தா சொற்களையும் பிற அயல்மொழி சொற்களையும் அதற்கு இட்டு பெயர் சுட்டுகின்ற பொழுது அது தொடர்பான எண்ணமும் ஆர்வமும் அறிவும் உடையவர்கள் கண்டிப்பாக துடித்தெழதான் செய்வார்கள். அந்த துடிப்பில் பலருள் ஒருவனாக நான் இருந்து இந்த மலைநாட்டிலே இந்த புலனோன்னு ஒரு சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புலனோ இப்போ உலகெல்லாம் வழங்குகிறது. வளையலின்ற ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகெல்லாம் வழங்குகிறது. தமிழ்நாட்டளவு உலகளாவில் இந்த வளையொலி என்ற சொல்லை வழங்குகிறார்கள். அதே போல ஊடலை என்ற சொல், அதே போல இந்த நாட்டிலே மறைகாணி என்ற ஒரு சொல், அதே போல இயங்கலை என்ற ஒரு சொல், இந்த முகக்கவரி என்ற ஒரு சொல், கோரடி நச்சில் என்ற ஒரு சொல், இப்படி நூற்றுக்கணக்கான சொற்களை நான் ஓயாது ஒழியாது ஆய்ந்து எண்ணி இந்த உலகத்திற்கு நான் வழங்கியிருக்கின்றேன், படைத்திருக்கின்றேன். இந்த மலேசிய மண்ணிலிருந்து நான் படைத்த ஆக்கங்கள் அவையெல்லாம். எனவே இன்று மலேசிய மண் உலகளாவிய நிலையில் ஒரு வகையில் தமிழை பொறுத்தவரையில் பாராட்டப்படுகின்றன என்றால் அந்த பாராட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒருவனாக நான் இருந்தாக வேண்டும் என்ற, என் வாழ்நாள் இருந்தாக வேண்டும் என்ற அந்த உயிர் துடைப்பில் செய்த பணிகள் அவை. அந்த வகையில் இசை தொடர்பாகவும் என்னுடைய ஆர்வம் தமிழில் பாடல் இருக்க வேண்டும், தமிழில் கீர்த்தனைகள் இருக்க வேண்டும். இல்லாது போகிற பொழுது பொது நிலையில் அது இருந்து இயங்குதல் வேண்டும், எல்லாரும் பாடும் வண்ணம் இருத்தல் வேண்டும் என்ற வேணவாவில் தான் நான் ஒருவரை போய் சந்தித்தேன். அவர் வேறு யார், நாளை அவர் இங்கே இசை படைக்க போகின்றார், இந்த மண்ணை ஒட்டி இந்த மண்ணிலிருந்து ஒருவர் உருவாக வேண்டும், வர வேண்டும். வேறு யாரும் அல்லர், ஐயா பாடகர் ரகுராமன் அவர்கள். அந்த மாந்தரை பாருங்கள், அவர் பிறவியிலேயே அவருக்கு பார்வை இல்லை. நான் இந்த செய்தியை அவரிடம் சொன்னேன். ஐயா, நம் நாட்டிலிருந்து இந்த தமிழ் பாக்களை முறைப்பட, இசை முறைப்பட நாம் அமைத்து கீர்த்தனைகள் உருவாக்கி ஒரு தமிழ் இசை அறிந்த ஒருவர் பாடி பதிவு செய்து நாம் வெளியிட வேண்டும் என்று அவருடன் வேண்டினேன். இது என்னுடைய வேணாவாக இருக்கிறது, என்னுடைய வேட்கையாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த மனிதன், அவர் பார்வையற்றவர், சொன்ன மாத்திரத்தில் என் வீடு தேடி அவர் வீடு தேடி வந்து நான் கொடுத்த பாக்கள், இந்த நாட்டிலே ஐயா முரசு நெடுமாறனார் அவருடைய பாக்கள், பாவலர் திருமாலாருடைய பாக்கள், பாவலர் குறிஞ்சிக்குமரனாருடைய பாக்கள், பாவேந்தருடைய பாக்கள், இவை அனைத்தையுமே ஒருவர் படிக்க அவருடைய தட்டச்சில், அதற்கு பொட்டேந்திரம் என்று ஒரு பெயர் சூட்டினோம். பொட்டுப்பட்டா இருக்கும் அந்த எழுத்து, பொட்டேந்திரம். அதில் தட்டை செய்தல் மட்டுமல்லாமல் அவற்றையெல்லாம் பாடி, கீர்த்தனை முறையில் பாடி பதிவு செய்து என்னிடம் வழங்கினார். பாடி பதிவு செய்து, இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் படிப்பது என்பது வேறு, அவர்கள் அந்த திறம் பெற்றவர்கள், ஆழம் பெற்றவர்கள், அதற்கான சூழல் அங்கே உள்ளன, எல்லா வளமும் பெற்றவர்கள். ஆனால் இந்த மலேசிய மண்ணிலிருந்து இங்கிருந்து ஒரு ஆக்கம் வருதல் வேண்டும் இந்த கீர்த்தனை முறையிலே என்று சொல்லி அதற்கான படைப்பினை அந்த மனிதன் செய்தார். தனி ஒருவராக இருந்த அந்த மாந்தன் செய்தார். நாளை நீங்கள் இன்னும் வருவாரா எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அவர் இங்கு தான் இருக்கிறார், நாளை வருவார். அவர் இங்கு பாடவிருக்கின்றார்.
ஐயாவுடைய பாடலும் பாடவிருப்பதாக என்னிடம் கூறினார். இப்படி ஒரு பெரிய ஆற்றல் அந்த மாந்தன் செய்திருப்பது, ஒரு பெரிய பணி. மலேசிய மண்ணில் இந்த துறையில், தமிழ் இசைத்துறையில் ரகுராமன் ஆற்றியிருக்கிற பங்களிப்பை யாராலும் மறுத்துவிட முடியாது. வரலாற்றில் நிலை நின்ற ஒரு பெரும் பணி ரகுராமன் செய்வது. எனவே அவருக்கு இங்கே நாங்கள் வந்து தமிழ் இசைப்பாணர் என்ற ஒரு பெயரையும் சூட்டினோம். அவரை வைத்து 2 இசை பேரரங்குகளை நான் செய்தேன். வரலாற்றில் ஏற்பட்ட பெருஞ்சரிவில் இசைத்தமிழும் இயைந்து சரிந்தது. ஒரு பெரிய சரிவு தமிழுக்கு ஏற்பட்டது தாக்கத்தால். அதோடு சேர்ந்து இசைத்தமிழும் சரிந்தது. ஏன்னா தமிழில் பாடுவதில் இல்லைல்ல, கீர்த்தனைகள் பாக்கள் என்று வந்தால் தமிழை ஒதுக்கி விடுறாங்களா, அந்த சிந்தனை இருக்குல்ல, இல்லைன்னு மறுக்க முடியாது. இன்றளவும் போராட்டமாக இருக்கிறது. அண்ணாமலை செட்டியார் போய் போராடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிசை கல்லூரி என்று உருவாக்குவதற்கான முயற்சியின் விளைவு எந்த அடிப்படையில் வந்து அந்த முயற்சி அந்த போராட்டத்தின் அடிப்படையில் வந்தது. இத்தகைய சூழலில் தமிழில் இலக்கியல் செல்வங்களாலும் மரபுசார் இசை வல்லுநர்களாலும் இசைத்தமிழ் காலந்தோறும் காக்கப்பெற்றே வந்துள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. தொல்காப்பியம், கழக இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், பிற்கால திருமுறைகளாகிய நம்முடைய தேவார பண்கள், பதிகங்கள் வரை இசைத்தமிழ் வந்துள்ளதை காணலாம். இசைத்தமிழ்னு தமிழிசைன்னு ஆய்வு செய்ய முற்பட்டால் நம்ம அங்கு அந்த அளவுக்கு தேவாரங்களை ஒதுக்கிவிட்டு நம்ம தமிழிசையை பார்க்க முடியாது. அவ்வளவு நுட்பமான வகையில் நம்முடைய மூவரும் அந்த பண்கள் எழுதியிருக்கிறார்கள். பிற்காலத்தில் இவர்களுக்கு பின்னால் தியாக ஐயரும் சியாமா சாஸ்திரியும் முத்துச்சாமி ஜீத்திதரும் தோன்றுவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால், இது வரலாறு, இது அறிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அறியாதவர்களுக்காக நான் சொல்லுகின்றேன். இவர்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுக்கு முன்னால்னா யாரை குறிப்பிடுகிறேன் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். முன்பதாகவே தமிழ் இசையின் ஆதி மும்மூர்த்திகள் தோன்றிவிட்டனர். தமிழிசையின் ஆதி மும்மூர்த்திகள். தமிழிசைன்னு சொன்னால் நம்ம அந்த தமிழிசை மூர்த்திகள் சொன்னால் அந்த மூவரை தான் சொல்லுவோம். கர்நாடக இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடக இசை என்று சொல்வதற்கும் காரணம் உண்டு. கர்நாடகன்னா ஏதோ நம்ம இழிவாக பார்க்கக்கூடாது. பழம் இசைன்னு தான் அதில் பொருள். கர்நாடகம் என்பதற்கு பழமைன்னு ஒரு பொருள் உண்டு. இங்கே தமிழிசை வரலாற்றிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு பெருமகனார். வரலாற்றில் இவர் என்னன்னைக்கும் யாருமே மறக்க முடியாது, கட்டாயம் குறிப்பிட வேண்டும். 1917 என்று சொன்னதுமே நம் நினைவுக்கு வருகின்றவர் யார் ஐயா? இவ்வளவு தடிமனான பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் அடங்கிய நிலையில் மிக நுட்பமான முறையில் இசையை பற்றி நுணுகி ஆய்ந்து, இசையை பற்றி மட்டுமல்ல, தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் சொற்களுடைய தொகுப்பு, தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, குமரிக்கண்ட நாகரிகத்துடைய வரலாறு, ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹெக்கேல் அவருடைய குறிப்புகள், அவற்றையெல்லாம் தொகுத்து அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்து அந்த நூலை படித்தால் ஒருவர் தமிழ் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். அந்த நூலை படித்தால் ஒருவர் தமிழர் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம், குமரி பெருநிலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் சொற்கள் எந்தெந்த மொழிகளெல்லாம் பரவி இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த தமிழ் இசை அல்லது இசை நுட்பம் என்ன அளவுக்கு இருக்கிற, எவ்வளவு நுட்பமானது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை படித்து புரிந்து கொள்வதற்கே ஒருவருக்கு பொறுமை வேண்டும், திறன் வேண்டும், அந்த ஆற்றல் வேண்டும். அதாவது அந்த நூலை, எந்த நூல் இல்லை, அம்மையார் தான் நினைக்கிறேன், அவங்களுடைய பேத்தி நினைக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து சொல்ல மறந்துட்டேன். உங்களை பார்த்ததுமே இந்த நினைவு வந்தது. கர்ணாமிர்த சாகரம்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. சாகரம்னா என்ன? பெருங்கடல். அது பெருங்கடல், கர்ணாமிர்த சாகரம். அதை பற்றி நான் கேள்வியுற்று அறிந்து நான் படிக்க வேண்டும் அந்த நூலை தேடினேன், எனக்கு கிடைக்கவில்லை. போல ஒருவர் அதை வைத்திருந்தார், ஆசிரியர் கருப்பையான்னு சொல்லிட்டு, அவர் கடையில் அவர் விற்பனை வச்சார். 1917 வெளியிட பெற்றது. பிறகு அந்த நூல் கிடைக்கவில்லை. வேறு நூல்களில் தான் பார்த்த, குறிப்புகளாக பார்த்தது. அவரிடம் சென்று வாங்கினேன். அதன் பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் மண் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் இருந்தது. அந்த பதிப்பகத்தில் இந்த கர்ணாமிர்த சாகரத்தை 2 முறை மொழிக்காவலர் இளவழகனார் எனும் பெருமகனார் 2 முறை அந்த நூலினை பதித்து வெளியிட்டார். முதல் முறை வெளியிடுகின்ற பொழுது அந்த முழு நூலையும் அப்படியே
பிரிக்காமல் பகுக்காமல் வெளியிட்டார். அதை அப்படியே படியெடுத்து வெளியிட்டார். இரண்டாவது முறை வெளியிட்ட பொழுது 7 தொகுப்புகளாக பகுத்து பகுத்து பகுத்துக்கு வெளியிட்டார். அந்த கருணாமிர்த சாகரத்தை எப்பாடுபட்டாவது மலேசிய மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பேரவாவில் நான் அவரிடம் கிட்டத்தட்ட 500 தொகுப்புகளை வாங்கி, 500 தொகுப்புகள் கருணாமிர்த சாகரத்தை நான் வாங்கினேன். வாங்கி மலைநாடு முழுதும் பட்டி தொட்டியெல்லாம் சென்று வெளியீடு செய்தேன். இது நான் மேற்கொண்ட ஒரு முயற்சி, மலைநாடு தோறும். ஆனால் அதனுடைய அருமை புரிந்தவர்கள் யாரும் இல்லையே. வள்ளலார் சொல்வது போல கடை விரித்தார் வாங்குவார் இல்லை, கட்டிக்கொண்டேன் என்ற நிலை எனக்கு வந்தது. அதை படித்து புரிந்து கொள்கிற அளவுக்கு ஆற்றலார் இல்லை. கருணாமிர்த சாகரம் இங்கு இப்போதான் சிலர் அந்த நூலை பற்றி கேள்விப்படலாம். எப்பொழுது வெளியிட்டார்? 1917. எவ்வளவு நுட்பமான, அதை படித்ததுமே அவ்வளவு அந்த மனிதனுடைய அறிவு, அதற்காக அவர் செலவழித்த காலம், அதற்காகவே அவர் உழைத்தது, இந்த இசையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறிவு செல்வத்தை இந்த உலகத்திற்கு வழங்கிவிட்டு சென்றவர் ஆபிரகாம் பண்டிதர். அதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேனவா. தமிழிசை ஆதி மும்மூர்த்திகள் என்று குறிப்பிட்டல்லவா, முழுக்க முழுக்க தமிழிலேயே பாட்டெழுதி இசையமைத்தனர். மேலகர்த்தா இசையோடு பாடிய அந்த மூவரின் கீர்த்தனைகளையும் பதங்களையும் கேட்டே, இது நான் நூலில் படித்த செய்தி. தியாக ஐயர், சியாமா சாஸ்திரி, முத்துச்சாமி தீட்சிதர் ஆகிய கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் இசை, அவருடைய இசை உருவெடுத்தது. அதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் தமிழ் இசை மும்மூர்த்திகள் என்று சொன்னால் மிகையாகாது. இதை சொன்னவர் திராவிட இசை என்று ஒரு நூலை எழுதிய அறிஞர் பா. தண்டபாணி என்பவர். தண்டபாணி தேசிகர் இல்லை, இந்த தண்டபாணி அது நூல் எழுதியவர். தண்டபாணி தேசிகர் தாமரை பூத்த தடாகத்திலே, சித்துப்பேரி ராகத்தில் அருமையான ஒரு பாடல் பாடியிருப்பார். தாமரை பூத்த தடாகத்திலே. அவர் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு உண்டு. தண்டபாணி தேசிகர் வரலாற்றில் யாரும் மறந்து விட முடியாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த இசைக்கல்லூரி முதல்வராக இருந்தவர். இன்னொரு வரலாற்று சிறப்பு உண்டு. திருவியாற்றில் அவர் பாடுகிற பொழுது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பாரி விட்டு இறங்கின பொழுது தீட்டுப்பட்டி விட்டது என்று தண்ணீர் தெளித்து கழுவினார்களாம். தண்டபாணி தேசிகர் தமிழில் பாடிவிட்டார். தமிழில் பாட முடியாது, ஏன்னா தமிழ் நீஷ மொழி, துகடா பாட்டு என்று சொல்லி ஒதுக்கினார்கள். எனவே இவர்கள்லாம் போராடி ஒரு பெரிய ஒரு முனைப்பு இன்று வரை அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கண் 1000 வேண்டாவோன்னு பாட்டு கேட்குறோம்ல, ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஆடிக்கொண்டார். நான் இசை திறன் உடையவன் அல்லன், நான் இசையை பற்றி அறிந்தவன், என பாடுனா இங்கே உள்ள பெரியவர்கள்லாம் என்னை திட்டி திருத்தி விடுவார்கள். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கண் 1000 வேண்டாவோ. இப்படி ஒரு பாடல், இதை நாம் கேட்டிருப்போம். என்ன வரிய சொன்னா புரியாதுன்னா பாடி காட்டுகிறேன். அந்த காலத்திலலாம் படிப்பாங்க. நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பர் திருச்சும் பொன் அம்பலவாணன். இப்படி பாடல் கிபி 1500 காலகட்டத்தில் பிறந்த முத்துத்தாண்டவர் என்னும் தமிழனின் பாடல், முத்துத்தாண்டவருடைய பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருப்போமா? இதை கேட்கணும். அவங்க அருமையான அந்த பல்லவி, அணுப்பல்லவி, சரணம்னு இருக்கு இல்லையா, அந்த இசை உருப்படி அமைப்பு முறையில் முதலாக அவர்கள் தான் எழுதினார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை பார்த்தான் பிறகு இப்போ நம்ம பிற்காலத்தில் பல்லவி, அணுபல்லவி, சரணன்ற பிறகு தொடுக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்னோடியாக விளங்கியவர்கள் தமிழ் இசை மும்மூர்த்திகள். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. இந்த பாட்டு இசை அறிஞர்களுக்கு தெரியும், பெரியோர்கள் மற்றவர்களுக்கு. அந்த காலத்திலலாம் வான்வழியில் படித்த பாடல் தான் என்ற பாடல் கிபி 1712 1787 காலகட்டத்தில் வாழ்ந்த மாரிமுத்தா பிள்ளை எனும் தமிழனின் பாடலாகும். மாரிமுத்தா பிள்ளை மூவரை நான் ஒருவரை குறிப்பிட்டேன். முத்துத்தாண்டவர், அடுத்தவர் மாரிமுத்தா பிள்ளை, இன்னொருவர் அருணாச்சல கவிராயர். எங்கள் அப்பா, எங்கள் தந்தையார் இவங்க பேரை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லுவார். அவர் மழை காலங்களில் சும்மா படிச்சுக்கிட்டு இருப்பார் பாடலை. இப்போ நம்மளுக்கு பழைய அகவை முதிர்ந்தவர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம்,
மழை பொழிகின்ற பொழுது வாயிலே முணுமுணுத்து கொண்டிருப்பாங்க. என்னடா இவங்க முணுமுணுத்து கொண்டிருக்காங்களா பார்த்தா மழை நேரத்தில், மற்ற நேரத்தில் பாட மாட்டாங்க. ஏனென்றால் அது மழை நேரத்தில் மழை பொழிகின்ற அந்த ஓசை இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு சுதியாக இருக்கும். அந்த சுதிக்கேற்றவாறு பாடிக்கொண்டிருப்பார்கள். இப்பாடல்களை பழைய திரையிசை பாடகர்கள் எம்எல் வசந்தகுமார், டி கே பட்டம்மாள் முதலாளர் பாடியுள்ளதை நம்ம கேட்டிருக்கலாம். கிபி 1712 1779 இந்த ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் தமிழில் முதலில் நாடக கீர்த்தனைகள் எழுதிய அருணாச்சல கவிராயர். பெரியோர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற இந்த தமிழிசை விழாவில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பெரியோர்கள், இந்த மலேசிய நாட்டு பெரியோர்கள் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்களை பற்றிய வரலாற்றை பிள்ளைகள், இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இருந்தீங்கன்னா இவர்களை பற்றிய வரலாற்று குறிப்பெல்லாம் எடுத்தால் அன்பு கூர்ந்து ஆய்வு செய்யுங்கள், வெளிப்படுத்துங்கள். இன்று தமிழ் கீர்த்தனைகளுக்கு முன்னோடிகளாக இவர்களையும் இவர் பாடல்களையும் நாம் அமைத்தல் வேண்டும். ஆனால் புறந்தள்ளி விட்டார்கள். இங்கே தமிழாராய்ச்சி மாநாடு நடந்ததுங்கய்யா. அந்த தமிழாராய்ச்சி மாநாட்டில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வாதா பி கணபதி பஜே பஜேன்னு படிக்கிறாங்க. தமிழாராய்ச்சி மாநாட்டில் தமிழை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். பாடல் எப்படி படித்து விட்டு என்ன நடந்தது, ஆடல் கூத்து ஆடினாங்க, சமஸ்கிருத பாடல், தெலுங்கு கீர்த்தனை. நான் அந்த மொழியையோ அவங்களுடைய அந்த முயற்சியோ நம்ம பழித்துரைக்க முடியாது. அதில் அவ்வளோ நுட்பங்களும் உள்ளன, ஆழங்கள் உள்ளன. நம்ம அதை நாம் வெறுத்து சொல்லலை. ஆனால் தமிழ் இசைன்னு வரும்போது நம்முடைய இசையில் நம்முடைய மேடைகளை அதை தான் நான் முன்படுத்தணும், அதை நான் மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் வெளிப்படுத்தணும். இவ்வளவு ஆழமான செய்திகள் தமிழில் இருக்கேன்னு நம்ம இளைய தலைமுறைகள் கொண்டு போய் சேர்க்கணுமே. அதையும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய தவறிவிட்டால் இன்னும் பின்தள்ளி கொண்டே போயிருப்போம். வெளிப்படவே மாட்டோம், தமிழை வெளிப்படுத்த மாட்டோம். வெளிப்படாமல் நம்ம பையனே வந்து கேட்பான், நம்ம ஆளுங்களே வந்துருப்போம், தமிழில் என்ன இருக்குது, இசை இருக்கான்னு கேட்பான், அறிவியல் இருக்கான்னு கேட்பது போல, தமிழ் அறிவியல் உண்டா என்று கேட்பது போல தமிழ் இசை உண்டா என்று இன்றும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எனவே இந்த தலைமுறை தான் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழரை இது பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார் என்பவர் பற்றி பலர் அறிந்திருப்பீர்கள், பெரியோர்கள் அறிந்திருப்பீர்கள். பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார இந்த தமிழியல் வரலாற்றில் மறுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அறிஞன் இன்றில்லை, அன்று வாழ்ந்தார். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி மிகப்பெரிய புலமை பெற்றவர் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே தமிழ் வாழ்க, தமிழ் இசை வாழ்க, தமிழர் வாழ்க என்றெல்லாம் அவர் எழுதி மிக அரிய நுட்பமான செய்திகளை அவர் வழங்கியிருக்கிறார். அவர் சொல்கிறார், தமிழரை எதிர்த்ததால் தமிழின மறுமலர்ச்சி இயக்கமும், தமிழை எதிர்த்ததால் தனித்தமிழ் இயக்கமும், தமிழ் இசையை எதிர்த்ததால் தமிழிசை இயக்கமும் தோன்றலாயின என்று சொல்கிறார். அதாவது தமிழரை எதிர்த்ததால் தமிழர் மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றிற்று, தமிழை எதிர்த்ததால் தனித்தமிழ் இயக்கம் தோன்றிற்று. மறைமடிகளார் அவருக்கு முன்னாடி 1908 வந்து விருதை சிவஞான யோகி இவங்க அமைத்த திருவிடர் கழகம் தமிழ் இசையை எதிர்த்ததால் தமிழிசை இயக்கம் தோன்றிற்று. இது பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார் தமிழ் இயக்கம், தமிழர் இயக்கம், தமிழிசை இயக்கம் என மூன்றாக பகுத்து இம்மூன்றினுள் தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார் அல்லது தோற்றுவித்த பெரியார் பார்ப்பனருள், இது நுட்பமாக சொல்கிறார், தமிழ் அறிவும் தமிழ் பற்றும் ஒருங்கே கொண்டவரான உயர்திரு வீக்கோ பரிதிமாற் கலைஞர் என்று சொல்கிறார். அது தமிழ் இயக்கத்தை, ஏன்னா அவர் தான் வந்து தம் பெயரை பரிதிமாற் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை பரிதிமாற் கலைஞர் என்று வைத்து கொண்டார். அவருக்கு இருமல் வரும், பாடம் பயிற்றுவிக்கும் போது தான் இந்த இருமல் என்னை பொறுமல் செய்து கொண்டிருக்கிறது என்று இருமி கொண்டே தமிழுக்காக அவர் உழைத்தார். தமிழில் முகமில்லை என்று கூறிக்கொண்டிருப்பார்கள், அதை வாயில்லாத வடமொழி தமிழிலே முகமில்லை என்று சொல்கிறது என்று அவர் சீறி பாய்ந்தார். அவர் தமிழ் மாதிற்கு முகமுண்டோ என வினவிய வடமொழி திமிர் படைத்த தோழருக்கு வடமொழி மாது வாயற்றனலே என தன்மதிப்புடன் சுருக்கென்று விடையிருத்த பெருவேறு. அவருடைய வரலாற்றில் உள்ளது, நானும் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. பரிதிமாற் கலைஞர் வரலாற்றை புரட்டி பார்த்தா அதெல்லாம் இருக்கும். அவரது தனித்தமிழ் பற்றை, உண்மை தமிழ் பற்றை, அவர் தம் பெயரை தமிழ் பெயராக மாற்றிய ஒன்றினாலே அறியலாம். இரண்டாவது தமிழர் இயக்கம். இதனை கலை வகையில் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கார அறிஞர்களுக்கு தெரியும். மலேசிய பெருமக்களுக்கு பேராசிரியர் சுந்தரம்பிள்ளைன்னா யாருன்னு தெரியுமா?
பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. தமிழ்நாட்டில் நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த கீழுலகும் என்ற பாடல், தமிழ் வாழ்த்து பாடலை பாடுகிறார்களே, சுந்தரம் பிள்ளை எழுதிய பாடல் தான். அருமையான தமிழ் வாழ்த்து பாடல். எனவே கலை வகையில் சுந்தரம் பிள்ளையும், சமய வகையில் உயர் திரு மறைமலை அடிகளாரும், அரசியல் வகையில் தந்தை பெரியார் அவர்களும் தோற்றுவித்து வளர்த்தனர். சொன்னவர் பன்மொழி புலவர் காப்பா துரையார். மூன்றாவது தமிழிசை இயக்கம். இது இலக்கிய வகையில் இசைத்திலகம் உயர் திரு தி. லக்கமுனு பிள்ளையாலும் அந்த நூலில் அவர் தொடர்ந்து சொல்கிற செய்தி. துணைமை தலைமை வகையில் செட்டிநாட்டு மன்னர் பெருந்தகை அண்ணாமலை செட்டியார் அவர்களாலும் தோற்றுவிக்க பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து ஓங்கி வருகின்றன இந்த மூன்று இயக்கமும் என்று தமிழிசை வாழ்க எனும் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே முத்தமிழில் இசைத்தமிழ் இலக்கணத்தையும் பரவலையும் அழித்தொழிக்க முற்பட்ட சூழ்ச்சியின் விளைவாக தமிழிசையை தற்காக்க வேண்டும் எனும் வேட்கை தன்மான தமிழருக்கு எழுந்ததில் வியப்பொன்றும் இல்லை. இருப்பினும் தமிழிசை மீட்சி முழுமை பெற்று விட்டதாக நாம் கருதிவிட முடியாது. இன்றளவும் தமிழ் குழந்தைகள் இசை படிக்க சென்றால் தெலுங்கு சமஸ்கிருத பாடல்களையே பயிற்சியாக பயில்கின்றனர். பெரும்பான்மை இசைப்பெயர்கள் இன்று தமிழாக இல்லை. பாகேஸ்வரி தமிழ் கிடையாது. பல பேர்கள் தமிழில் பண்டைய நாளில் இப்போ தேவார பண்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெயர்கள், ராக பெயர்கள்லாம் தமிழில் இல்லை. கல்யாணி, காப்பி, காடா, அம்சத்வனி, மோகனம், பாகேஸ்வரி முதலான பெயர்கள் வடமொழிகளாகவே உள்ளன. பழந்தமிழ் மண்ணில் இது அவங்களுடைய தாத்தா 11,999 ராகங்கள் இருந்ததாக அவருடைய நூலில் பதிவிட்டிருக்கார். இதில் கருணாமிர்த சாகரத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் இன்று 300க்கும் குறைந்தவையே வழக்கில் உள்ளன. எல்லாவற்றையும் பாடுகிற நிலையில் பலர் மறந்து விட்டார்கள். பண்டை நாளில் இசை நுணுக்கம், பஞ்சமரபு, பெருங்குருகு, பெருநாரை முதலான இசைத்தமிழ் நூல்கள் இருந்ததாக சிலப்பதிகார உரைப்பாயிரத்தில் அடியாருக்கு நல்லால் கூறியுள்ளார். இந்த நூல்களில் இப்போ நான் அடிக்க சொன்னேன் அந்த புத்தகங்கள் நூல்கள், இந்த நூல்களில் ஒரே ஒரு நூல் மட்டும் நம் கைக்கு பொழுது கிடைத்திருக்கிறது. அந்த நூல் வேறு எதுவும் இல்லை. அந்த நூலில் நூலாசிரியர் அதற்குள்ளாகவே இட்டிருக்கின்ற பெயர் ஐந்தொகை என்பது. ஆனால் நூல் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்றால் பஞ்ச மரபு என்று குறிப்பிடப்படுகின்றது. இன்னைக்கு அந்த நூல் வெளிவந்து விட்டது. அதற்கு நற்றமிழ் இசை வாணர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். நற்றமிழ் இசை வாணர்கள் நான் சொல்வது யார் என்றால் வீப்பாக்க அழகனார் என்ற ஒரு பெரும்பகனாரை யாரும் மறந்துவிட முடியாது வரலாற்றில். வீப்பாக்க அழகனார், இந்த வீப்பாக்க அழகனார் என்பவர் அந்த இசை கூறுகள்லாம் எடுத்துக்கொண்டு ஆய்ந்து நுணுகி பார்த்து ஒவ்வொன்றுக்கும் தமிழிலே பெயர் வைத்தார். அதற்கான ஒரு கலைச்சொல் பேர் அகராதியே ஒரு அகர முதலியே தொகுத்தார். தமிழிசை கலைச்சொல் பேரகர முதலி என்று அவர் தொகுத்திருக்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அது வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு 4 தொகுப்பு. இந்த இசை தொடர்பான ஆர்வமும் ஈடுபாடும் உடையவர்கள் அந்த அகர முதலி எடுத்து பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 5 மரபுகளை வகைப்படுத்தி காட்டுகிறார். ஒன்றாவது யாழ் மரபு. அதை எழுதியவர் சேரை அறிவனார் என்ற பெருமகனார். யாழ் மரபு என்று சொல்வார், அது நரம்பிசை மரபு. அடுத்து குழல் மரபு, அது வங்கிய மரபுன்னு அதுக்கு இன்னொரு பேர். வங்குன்னா துளைன்னு பொருள் தமிழில் வங்குனா துளை என்று பொருள். அடுத்து கண்ட மரபு, பாடுதல் கண்ட மரபு. அடுத்து கூத்து மரபு, ஆடல். தாள மரபு எனும் துறைகளை கொண்டு அவற்றுக்குரிய இலக்கணத்தை விளக்கி எழுதப்பட்ட நூலே இந்த பஞ்சமரபு என்பதாகும். அந்த நூலாசிரியர் அதற்கு இட்ட பெயர் ஐந்தொகை. அதற்கு அடுத்து சொல்ல தேவையில்லை, 1917 ஏப்ரகாம் பண்டிதர். எத்தனை பக்கங்கள்? 1365 பக்கங்கள். அந்த ஏப்ரகாம் பண்டிதர் எழுதிய கருணாமிர்த சாகரம். நான் வைத்திருக்கிற ஒரு 3 படிகள் பெரும் தொகுப்பில் வைத்திருக்கிறேன். அப்புறம் அந்த சிறு சிறு தொகுப்பாக வெளியிட்ட அத்தனை முழுக்க அந்த நூல்கள்லாம் ஒரு 20-30 தொகுப்புகளை நான் யாரிடம் கொடுப்பேன், என்னுடைய நூலகத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது தேவை, படிப்பதற்கும் பயில்வதற்கும். சரிகம பதனி என்று 7 எழுத்தார் திராணம் வரி பரந்த கண்ணினாய் வைத்து தெரிவறிய வேழிசையும் தோன்றும் இவற்றுள்ளே பண்பிறக்கும் சூழ் முதலான் சுத்தத்துளை. இந்த பாடல் இந்த இசைத்தமிழ் வாணர்லாம் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வெண்பா. இதை எழுதியவர் சிகண்டி முனிவர் என்கின்ற ஒரு பெருமகனார்.
மன்னிக்க வேண்டும். இந்த சிகண்டி முனிவர் இந்த பாடலை வைத்துக்கொண்டு, நான் ஒரு 5 மணித்துள்ள முடித்து விடலாம்னு நினைக்கிறேன், நேரம் எடுக்கக்கூடாது. நான் அவ்வளவு செய்திகள் உள்ளன. சரிகம பதனி என்று சொல்லப்படுகின்ற இந்த 7 இசை 7 சுரங்கள், இவையெல்லாம் தமிழில்லை என்று கருதுகின்ற ஒரு நிலையும் இருந்தது. ஆனால் இவை தமிழே. இவை பண்டை நாளில் இவற்றுக்கான பெயர் தான் இந்த சரிகம பதனி. எவ்வாறு சொல்லப்பெற்றிருந்தால் சா குரல். இதற்கான ஆலாபனை ஆழத்தி செய்கின்ற பொழுது தமிழ் நெடில் 7 இருக்கு இல்லைங்களா? ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ, இந்த 5 நெடில்களும் ஆலாபனைக்கு உகந்த அருமையான தமிழ் நெடில் 7. ஏன்னா ஆலாபனை செய்யும்போது நெட்டெழுத்து தான் சொல்ல முடியும், அதுதான் சிறப்பாக இருக்கும். அதனால் நெடில் 7ஐயும் இந்த 7 சுரங்களுக்கும் இணையாக பகுப்பார்கள். அவற்றுக்கான பெயர் தான் ஒன்று குரல், இன்னொன்று அதை சுருக்கமாக சொன்னால் குதுகையு விதா அப்படின்னு சொல்லலாம். எப்படி? குதுகையு இவிதா. இப்படி மனப்பாடம் செய்து விட்டால் நம்ம அந்த தமிழ் பெயர்களில் நினைவு கொண்டு வந்துடலாம். குதுகையு இவிதானா கூனா குரல், தூ குது கை, கைனா கைக்கிளை, குதுகையு ஊனா உழை, ஈனா இலி, வி என்றால் விலரி, தா என்றால் தாரம். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விலரி, தாரம். இந்த 7 சுரங்களுக்கும் தமிழில் பெயர் உண்டு. இந்த 7 சுரங்கள் தமிழ் பெயர்கள் எவ்வாறு அமைக்கப்பெற்றன என்பதை நான் ஒரு ஆய்வு செய்து இந்த ஒன்னொன்றுக்கும் வேர்ச்சொல் விளக்க நான் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய கட்டுரையில் நீங்கள் பார்க்கலாம். நான் விரிவாக சொல்லவில்லை, அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். குரல் வேர்ச்சொல்ல இதை சொன்னால் விரிந்து போயிடும், அதனால் நான் அந்த வேர்ச்சொல் விளக்கத்துக்கு போகலை. ஏன்னா நான் பாவாணர் அடியொற்றி வாழ்கின்ற ஒருவன், அந்த வேர்ச்சொல்லை நான் நுட்பமாக அவரை பார்த்தவன். 3 சுற்றொலிகளை மட்டுமே வேர்ச்சொல்லுக்கு முதன்மையாக பார்ப்பாங்க. ஆ இ ஊ. அந்த ஆ இ ஊல ஊகார சுட்டு என்று சொல்லப்படுற அந்த முன்மை சுட்டு ஊ, அதில் தான் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் பிறந்தன என்று பாவாணர் காட்டுவார். அதில் ஊ என்பது பல்வேறு கருத்துக்களை கொடுக்கும். ஒரு கருத்து கலத்தல் கருத்து, சேர்தல் கருத்து. இங்கே குரல் உள் என்ற வேர் அடியிலிருந்து இக்கு சேர்த்தினா குல்லுன்னு வரும். குல் சேர்தல் கருத்தை குறிக்கும். சேர்தல், கலத்தல், பற்றுதல் பொருள் வேர். ஏனைய எல்லா சுரங்களுக்கும் அதுதான் சேர்ந்து பற்றாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது, மூலமாக இருக்கிறது. மற்ற சுரங்களும் அதை பற்றி தொடரும். எனவே தான் இந்த குரல் என்ற சொல் அந்த இசைத்துறையில் இசையில் வந்து அதற்கு உருவாக்க பெற்றது. அடிப்படையாக பற்றாக விளங்கும் மூலச்சுரம்னு அதுக்கு பொருள். குரல் மூலச்சுரம், ஆதாரச்சுரம்னு சொல்லுவாங்க குரலை. குரல் பற்று எனவும் பொருள். சா குரல், ஆ நெடில். அடுத்து துத்தம், அந்த குரலை சார்ந்து நிற்கும். உள் உந்து, முன்னோக்கி உந்தி தொடர்தல், உந்தி செல்லுதல். உந்து உத்து துத்து துத்தம். குரல் குரலை என்னும் அடிப்படை ஆதார அந்த சுரத்தை பற்றி நிற்பது என்று பொருள். இது ரீ. அடுத்து கைக்கிளை, அதை தொடர்ந்து அதை பற்றி அடுத்து வருவது குரல் எனும் மூலச்சுரத்தோடு சிறு உறவு கொண்டு 3ஆம் சுரமாக விளங்குவது கைக்கிளை. அது க. சரிக காந்தாரம் என்று வடமொழி சொல்லப்படும். இதெல்லாம் நான் விளக்கினா நீண்ட நேரம் எடுத்துவிடும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு 7 சுரங்களுக்கும் நான் வந்து இந்த கட்டுரையில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மலர் வழங்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நான் விளக்கம் செய்திருக்கின்றேன். இதை குதுகவி யுவிதா என்று சுருக்கமாக சொல்லலாம். 7 இசை உயிர்வொலி என்ன? ஆ இ ஊ ஏ ஐ ஔ வரைக்கும். 7 இசை இயைபொலி தான் சரிகம பத நிச. 8 எட்டன் மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த 8ல் போயிட்டு வட்டமாக போய் முடியும். இது அந்த நூலில் கருணாமர சாகரம் உங்களுக்கெல்லாம் இருந்தால் பாருங்கள். யாராவது கருணாமர சாகரம் வாங்கணும், பார்க்கணும் ஐயா, நான் பார்க்க விரும்புகிறேன் ஆவலோடு இருந்தால் என்ன தொடர்புல நான் காட்டுகின்றேன். சரி, பண்டை தமிழ் இசையில் உள்ள நீங்கள் பார்த்து இப்போ அந்த முனுசா ஒரு அருமையான ஒரு நூல். அந்த நூலில் வந்து பொன்னுச்சாமி பிள்ளை, அந்த நூலில் இந்த தாய் பண்கள் என்று சொல்கின்ற பொழுது மொத்தம் 36 தான் அவர் படைச்சிருப்பார். பொன்னுசாமி பிள்ளைகளோட நூலில் தாய் பண்கள் தான் மேலக்கர்த்தா ராகம். இந்த மேலக்கர்த்தா ராகத்தை, அது அருமையான ஒரு நூல். அது இப்போ என்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் வைத்திருக்கிறேன். 36 பண்கள்னு பகுத்து வச்சுருப்பார். ஆனால் மொத்தம் 72 மேலகர்த்தா ராகங்கள் சொல்லுவாங்க. செய் பண்கள் அதில் பிரிஞ்சு போகும்.
அது 72 மேலக்கர்த்தா ராகங்களே அவர் குறிப்பிடுறாரு. ஆனால் 36 பண்களின் நுட்பமாக அவர் விளக்குகிறார். பண்டை நாள் இவற்றுக்கெல்லாம் என்னென்ன பெயர்கள் சூட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், செம்பாலை பண், அதுக்கு தமிழில் இன்னொரு ராகம், அந்த செம்பாலைக்கு இன்னொரு பெயர் என்ன? அரிகாம்போதி. அரிகாம்போதியை நம்முடைய வீப்பாக்க அழகனார், அவருக்கு நாம் வந்து ஒரு ஆவணப்படம் ஒன்று வெளியிட்டோம். வீப்பாக்க அழகனாருக்கு, சுந்தரனார் தான், வீப்பாக்க சுந்தரனார், வீப்பாக்க அழகனார் நம்ம சொல்லுவோம். யுவனானந்த அடிகளார் ஒருவர், அடுத்து வீப்பாக்க அழகனார் ஒருவர். அந்த அரிகாம்போதி ராகத்தையும் அவர் அருமையாக விளக்குறார். அரிகாம்போதினா என்ன பொருள்னா, தொடக்க காலத்தில் ஓங்கி வளர்ந்துருக்கின்ற மூங்கில் இந்த காற்று அசைகின்ற பொழுது அது ஒராசம். இந்த வண்டுகள்லாம் என்ன செய்யும்னா அந்த மூங்கிலை துளையிடும், துளையிட்டு வைக்கும். இந்த காற்று வீசுகின்ற பொழுது அந்த துளையிட்ட அந்த வண்டுகள் துளையிட்ட அந்த துளைக்குள்ளே இந்த காற்று செல்லும், அதில் ஒரு இசை எழும்பும். இதை பார்த்து தான் குழல் கண்டுபிடித்தாங்க. குழல்னாலே துளை உடையது என்று பொருள், அரி என்றால் வண்டு என்று பொருள், காம்பு என்பது கம்பு, காம்பு, ஓதி, அரிகாம்போதி என்பது தமிழ் சொல் என்று வீப்பாக்க அழகனார் தம்முடைய அந்த தமிழிசை அகரமுதலில் விளக்கியிருப்பார். அடுத்து படுமலைப்பாலை என்று ஒரு ராகம், பழைய பெயர் புதிய பெயர், இப்போ இக்காலத்தில் வழங்குகிற பெயர் நடப்பெயர்வினா எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு படுமலைப்பாலை. இதெல்லாம் தூய தமிழ் ராகங்களை தமிழ் படுத்த வேண்டும் என்ற அந்த வேட்கையில் இவற்றை நான் தொகுத்திருக்கிறேன். கரகரப்பிரியாவுக்கு பழந்தமிழ் பெயர் என்ன? கரகரப்பிரியா. அதுக்கு பழைய பெயர் கோடிப்பாழை. இந்த பாலைப்பண் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு 5 திணைகளுக்குமே பறை உண்டு, தாளம் உண்டு, யாழ் உண்டு, அதே போல இசை மரபும் உண்டு. 5 திணைகளுக்குமே முல்லை, மருதம், நெய்தல், பாலையை சேர்க்க மாட்டாங்க, நாணிலம். பாலையும் சேர்ப்பாங்க பிற்பாடு, ஏன்னா தமிழ்நாட்டில் பாலை கிடையாது, அதனால் நாணிலம் தான் தமிழ்நாட்டுக்கு பேர். இலக்கியங்களில் 5 திணையும் சொல்ல பெறும். அடுத்து தோடி, எங்களுடைய பேராசான் பாவலரை ஆப்பு திருமாலனார் இந்த தோடியை பற்றி சொல்லும் போது என்கிட்ட அடிக்கடி ராகத்தை பற்றி பேசி கொண்டிருப்பார். பேசி கொண்டிருக்கிற பொழுது தோடியை பற்றி நினைவுபடுத்தி கொள்றதுக்கு ஒரே ஒரு வரியை சொல்வார். அம்மா கறி சோறு குழம்பு என்ற ஒரு வரியை சொல்லிட்டு அம்மா கறி மோறு குழம்பு அப்படின்னு எடுப்பார். குழம்பு அப்படின்னு எடுப்பார். இந்த எடுப்பு தோடிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது தோடி ராகம் தம்பின்னு நினைவுபடுத்தி சொல்வார். இன்ன வரைக்கும் தோடி ராகத்தை பற்றி, தோடி எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா இது தோடியில் பாடுகின்றேன், இந்த இதையும் வைத்து இந்த பாட்டையும் ஒப்பிடு பார்த்தீங்கன்னா தோடி ராகம் பிறக்கும். இது தோடிக்கு பெரிய வரலாறுலாம் உண்டு. விளரிப்பாலை, செவ்வழிப்பாலை, இருமத்திம தோடி, மோகனம், என்ன அருமையான 5 இசை. அந்த மோகன சீனர்கள் படிக்கிறார்கள். அதற்கு பழந்தமிழ் பெயர் முல்லை தீம்பாணி. இப்படி என்னுடைய கட்டுரையில் இந்த சொற்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் எல்லாவற்றையும் படித்து இங்கே விளக்கி கொண்டிருக்க முடியாது. இறுதியாக ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு செல்கின்றேன். இந்த பாய் என்ற குறிப்பு இருக்கு இல்லையா, பாய் 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 பாய்னா என்னதுங்க, கணக்கு படிக்கிறவங்களே தெரியும். பாய் என்பது 22/7. இதை உருவாக்கியவர் யாருன்னா பித்தாகரஸ். கிரேக்கத்திலேருந்து வந்து ரோம்லேருந்து வந்து இங்கே வந்து அவர் தான் அந்த கணக்கில் உருவாக்குனார். அது இல்லாமல் வட்டத்திற்கான சுற்றளவி, வட்டத்திற்கான பரப்பளவை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருடைய வரலாற்றில் அவர் எப்படி உருவாக்குனார், அது எப்படி வந்தது என்று அவருக்கு தெரிந்தது என்று பார்க்கிற பொழுது, அவர் தமிழ் மண்ணுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழிசை நுட்பங்களையும் அறிந்து கொண்டு மேலை நாட்டுக்கு சென்று, மேலை நாட்டில் சங்கராபரணம் என்பது அவங்களுடைய இசையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க இந்த பாலைவன மக்கள், அரபிய மக்களுக்கு மாயமாலா கௌளவம் வந்து அவங்களுடைய நுட்பமான இசையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர் இதை பார்த்து, இந்த 7 இசை சுரங்களும் பார்த்து தம்முடைய நூற்குறிப்பில் கணக்குக்கு அளவீடாக 22/7 என்று வைத்தார் என்று குறிப்பிருக்கிறது. அந்த குறிப்பை இந்த நூலில், இந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். நீங்கள் அன்பு கூர்ந்து இதனை பாருங்கள். நான் விரிவாக நிறைய செய்திகள் சொல்லலாம், ஆனால் இதை பற்றி நான் சொல்வதற்கு எனக்கு இசை திறன் வேண்டும். பாடி பாடி சொல்வதற்கு அந்த திறனுடைய நல்லன். நான் இசை தொடர்பான இந்த அறிவு செய்தியை படித்து என்னிடம் மு. அருணாசலனார் எழுதிய நூல் தமிழ் இசை இலக்கண வரலாறு, தமிழ் இசை இலக்கிய வரலாறு, ஐயா அவர்கள் எழுதிய கர்ணாமிரத சாகரம், அடுத்து இந்த திராவிட இசை, அடுத்து இந்த மேலும் பல இசை கூறுகள், அந்த நூல்களை அவ்வப்போது நான் படித்து கொண்டிருப்பேன். அது எனக்கு பெரும் துணையாக இருந்தது. ஏன்னா கோட்பாடு சொல்லணும், எந்தெந்த நூல்களை தழுவி இந்த கருத்துக்கெல்லாம் சொல்கிறாய் என்றால் இந்த நூல்களை தழுவி நான் இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன். எனவே எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். முதல் கண் பொறுத்தரள வேண்டும். உள்ளபடி நான் நேற்று நான் பினாங்கில் இருந்தேன். ஒரு திருமணம், தமிழ் திருப்பணம் நடத்திட்டு
அதன் பிறகு ஓடோடி வந்து சுங்கை சிப்புல இன்று காலையில் 9 மணிக்கு என்னுடைய நூல் வெளியீடு, அகரமுதல் வெளியீடு. அது முடிச்சுட்டு மணி 1:30 2 மணி அளவுக்கு அங்கேருந்து புறப்பட்டு கடும் நெரிசல் மழை வந்து சேர்ந்து விட மாட்டேன்னு ஒரு அச்சம் மனத்திற்குள், ஏன்னா குறித்த நேரத்தில் வந்து விட வேண்டும். அந்த நடுக்கம் இன்னும் அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இளவரசு ஐயா அவர்கள் நல்ல இசை வல்லுநர் இந்த நாட்டில். முரசு நெடுமாறன் எப்படி ஐயா மன்னர் மன்னா அவர்கள் சொன்னது போல், இந்த மண்ணிலே தமிழ்னு பார்த்தா மதுரை வீரனாரை மறக்க முடியாது. மதுரை வீரனார் வேறு யாரும் இல்லை, ஐயா மன்னர் மன்னன் அவர்களுடைய தந்தையார். அதே போல் தமிழ் பல்துறை அறிவும் ஆற்றலும் பெற்ற ஒரு குடும்பம்னா இன்றைக்கு மலேசிய மண்ணில் ஒளி சுடர் விட்டு திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம்னு சொன்னால் ஐயா முரசு நெடுமாறனார் அவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகள். இந்த இளவரசு அவருடைய மகனார் கணினி வல்லுனர் நம்முடைய முத்து நெடுமாறன் அவர்கள், இன்னும் நம்முடைய அம்மையார் அல்லி மலர், இவங்கெல்லாம் அவர் ஈண்டெடுத்த பிள்ளைகள். இந்த மலேசியா மண்ணில் தமிழுக்கு காவலாக, இன்றைக்கு தமிழிசைக்கு காவலாக இருந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலரை குறிப்பிடலாம். எனக்கு இந்த அளித்தமைக்காக இந்த தமிழிசை விழா பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக அன்பு இளவரசு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, ஏதும் பிழை இருந்தால் பெரிதும் பொறுத்தருளுமாறின் மிக பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.